அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸ் டைப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது என்ன சார் ஹோமோஜீனியஸ்னா டிகிரி ஈக்குவலா இருக்கணும் சார். டிகிரி ஈக்குவலா இருக்கணும். அது என்ன சார் டிகிரி ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க டி ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். இதோட மேக்ஸிமம் பவர் 2. இங்க டி டாஷ் கொடுத்துருக்கோம். டியோட மேக்ஸிமம் பவர் 1, டி டேஷோட மேக்ஸிமம் பவர் 1. அப்போ ஆட் பண்ணா 2. டி டேஷ் ஸ்கொயர் அதனோட மேக்ஸிமம் பவர் 2. அப்போ எல்லாமே ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஹோமோஜீனியஸ் சொல்லுவோம். அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா நான் ஹோமோஜீனியஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது சால்வ் பண்ணா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல். இசட்டோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டுமே வரணும். சரிங்களா? அது எப்படி சார் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் சார். அதுக்கு முதல்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் அது என்ன சார் ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார். ரீப்ளேஸ் டி பை எம் டி டேஷ் பை 1. அவ்வளோதான் சார். நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் டி ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் 2 டிக்கு பதிலாக எம் டி டேஷுக்கு 1 போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. டி டேஷ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அப்போ 1 தான் ஈக்குவல் டு 0 போட்டுருவோம். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லைங்களா? அப்போ இது சால்வ் பண்ணணும். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 2m பிளஸ் 1. இப்போ 1 கான்ஸ்டன்ட் டைம் என்னன்னு பார்க்கணும் 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும் சார், ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும். அப்போ ஒரே ஆப்ஷன் 1 into 1 தான். ரெண்டுக்குமே மைனஸ் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்போ இது எப்படி சார் மாற்றி எழுதலாம்னா எம் மைனஸ் 1 இன்டூ எம் மைனஸ் 1ன்னு எழுதலாம். இல்லை இன்னும் சிம்பிளாக எழுதணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எம் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எம் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? வெரி சிம்பிள். எம் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் சார். சரிங்களா? அப்போ இதனோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இதனோட ரூட்ஸ் என்னன்னு கேட்டால் எம் ஈக்குவல்ஸ் டு 1, 1 அதாவது ரிப்பீட்டட். இது ரிப்பீட் ஆகுது. ரெண்டு எக்ஸாம்பிள் நான் ரிப்பீட்டில் பார்த்தோம், இது ரிப்பீட் எக்ஸாம்பிள் ஆகுது. அப்போ ரிப்பீட்டட் ஆகியிருந்தால் என்ன சார் பண்ணுறது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ரூட்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா f1 ஆஃப் y பிளஸ் mx தான். m1 m2 ரெண்டுமே சேம் தான். பிளஸ் ஒரு x இன்டூ f2 ஆஃப் அதே f1 தான், அதே f1 ஆஃப் y பிளஸ் mx தான். ரொம்ப சிம்பிள் சார். சரிங்க, ரெண்டுமே 1. அப்போ என்ன ஆகும்னா f1 ஆஃப் இல்லை f1 கூட எடுத்துக்கலாம் y பிளஸ் mx, m ஓட வேல்யூ 1x பிளஸ் ஒரு x இன்டூ f2 ஆஃப் y பிளஸ் 1x. சரிங்களா? இது ரிப்பீட்டட். ஓகே. ஸோ தென் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அடுத்து என்ன சார் பண்ணோம் பர்டிகுலர் இன்டெக்ரல் வரணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் அதுக்கு 1 பை கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்கோன்னு பாருங்க டி ஸ்கொயர் மைனஸ் 2d டி டேஷ் பிளஸ் டி டேஷ் ஸ்கொயர். டி ஸ்கொயர் மைனஸ் 2d டி டேஷ் பிளஸ் டி டேஷ் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். இன்டூ ஆர்ஹெச்எஸ்ல என்ன சார் கொடுத்துருக்கோம் சைன் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்ஹெச்எஸ்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. நமக்கு சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதாவது நமக்கு ஃபார்மெட் என்ன தெரியுங்கன்னா சைன் ஏஎக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பி இல்லைன்னா காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பி தான் பார்த்துருப்போம். இங்கே வெறும் சைன் எக்ஸ் கொடுத்ததுனால சில பேருக்கு என்ன ஆகும்னா சந்தேகம் வந்துடும். வெறும் சைன் எக்ஸ் தானே கொடுத்துருக்கோம், ஒய் டைமே கிடையாது, இது எப்படி போட முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ வெரி சிம்பிள் சார். ஏக்கான வேல்யூ 1, பிக்கான வேல்யூ 0. அவ்வளோதான் சார். ஏக்கான வேல்யூ 1 அப்போ 1x, பிக்கான வேல்யூ கொடுக்கல 0. அவ்வளோதான் சார், வேற ஒன்றுமே இல்லை. சேம் மெத்தட் தான். சரிங்களா? அப்போ ஆர்ஹெச்எஸ்ல ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் இருந்தால் ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை மைனஸ் எலாங் வித் ஏ ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஏக்கான வேல்யூ என்ன சார் 1. அப்போ மைனஸ் 1 ஸ்கொயர்னா மைனஸ் 1 தான். டி டேஷுக்கான வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ஏ இன்டூ பி. இங்கே நமக்கு ஏக்கு வேல்யூ தெரியும் சார், ஆனால் பிக்கு வேல்யூ 0. அதனால டி டேஷோட வேல்யூ 0. டி டேஷ் ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா மைனஸ் எலாங் வித் பி ஸ்கொயர். இங்கே பியோட வேல்யூ 0. அப்போ டி டேஷ் ஸ்கொயருக்கு வேல்யூ 0. அவ்வளோதான் சார். வெரி சிம்பிள். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க.
அப்போ என்ன ஆகும் பாருங்க, 1 பை டி ஸ்கொயர் வேல்யூ -1 பிளஸ் மைனஸ் 2dd டேஷ் அதனோட வேல்யூ 0, d டேஷ் ஸ்கொயர் வேல்யூ 0 இன்டூ sin x. சரிங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார்னு கேட்டிங்கன்னா மைனஸ் sin x மட்டும்தான். வெரி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில டைம்ஸ் கேட்டு விட்டுருவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி எக்ஸாம்பிள். அப்போ ஃபைனல் ஆன்சர் z என்ன சார்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன சார் வந்துச்சு நமக்கு, f1 ஆஃப் இல்லை fன்னு எடுத்தாலும் சரி y பிளஸ் 1x இல்லை வெரி x கூட போட்டுக்கலாம். ரிப்பீட்டட்ன்றதுனால ஒரு x சேர்த்துப்போம். x இன்டூ அகெயின் y பிளஸ் 1xன்னு போட்டாலும் சரி வெரி x போட்டாலும் சரி பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல்னு கேட்டிங்கன்னா மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ். அவ்வளோதான் சார். ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சார். இது பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.